வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷினுடைய பேசிக்கை பார்க்க போகிறோம். அடுத்து தொடர்ந்து எப்படி பேசுகிறது, எப்படி கொஸ்டின் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக 2 டைப்ஸ். வெர்பல் கொஸ்டினை எஸ் ஆர் நோ கொஸ்டின்னு சொல்லுவாங்க. WH கொஸ்டினை இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. வெர்பல் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எஸ் ஆர் நோ சொன்னால் அதனுடைய ஆன்சர் வந்துடும். இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினோட கேள்விக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம தரணும். அதுதான் WH கொஸ்டின். இது ஜென்ரல். ஒரு கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, பேசிக்கலாக இந்த ஃப்ரேமில் தான் பண்ணணும். எஸ்ஆர்னோ கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் பி ஃபார்மில் ஆரம்பிக்கலாம், அல்லது மாடல் ஆக்சிலரி வெர்பில் ஆரம்பிக்கலாம், அல்லது டூ ஃபார்மில் ஆரம்பிக்கலாம், அல்லது ஹேவ் ஃபார்மில் ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வரும், மெயின் வெர்பும், அதுக்கடுத்து வர்றதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் வரும். அது கொஸ்டின். ஒவ்வொன்றா சொல்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். பி ஃபார்ம் வச்சு பார்த்திங்கன்னா ஆர் யூ ரைட்டிங். ஓகே, இது பி ஃபார்மில் கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது வரும். அல்லது ஆர் யூ குக், நீ சமையல்காரரா, நீங்கள் சமையல்காரரான்னு கேட்கும்போது ஆர் யூ குக் கேட்போம். மொத்தத்தில் பி ஃபார்மில் வச்சு சொன்னேன். அடுத்தது மாடல் ஆக்சிலரி வெர்ப் வச்சு. கேன் யூ ரைட். மாடல் ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்? வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட், மஸ்ட் ஆர் டு. அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு அப்புறம் வெர்பு வந்தால் இது மாடல் ஆக்சிலரி வச்சு கேட்குற கொஸ்டின். இதுவும் எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். அடுத்து டூ ஃபார்ம் சொன்னேன் இல்லையா? மெயின் வெர்பை பிரிக்கும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் பிரித்தா டூ ப்ளஸ் வெர்போ அல்லது டஸ் ப்ளஸ் வெர்போ வரும். எக்ஸாம்பிள் இப்போ ரைட்டுன்னு வச்சிங்களேன். இந்த ரைட்டுன்ற வெர்பை ஸ்ப்ளிட் பண்ணால் ரைட்டுன்ற வெர்பை ஸ்ப்ளிட் பண்ணால் டூ ப்ளஸ் ரைட்டு வரும். அப்போ தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ எப்படி கேட்கலாம்? டூ யூ ரைட்டு சொல்லி கேட்கலாம். ஓகே, டூ யூ ரைட் கேட்கலாம், டூ யூ ரீட் கேட்கலாம், டூ யூ ஸ்விம் கேட்கலாம். இது எல்லாமே இது டூ ஃபார்மை வச்சு கேட்குற மெத்தட். அடுத்து ஹேவ் ஃபார்ம். ஹேவ் ஃபார்ம் பெரும்பாலும் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரும். ஓகேங்களா? சில இடத்துல டூ ஃபார்ம்லேயும் ஹேவ் வரும். அது இடையில் சொல்கிறேன். ஹேவ் யூ ரிட்டன், ஹேவ் யூ ரிட்டன். இது எந்த இடத்துல வருது? ஹேவ் ஃபார்மில் வந்து. ஹேவ் ஃபார்ம் வந்தால் வெர்பு 3 வரும். ஓகேங்களா? ஸோ பி ஃபார்மில் வச்சு கேட்கும்போது ஆர் யூ ரைட்டிங் கேட்டோம், அல்லது ஆர் யூ குக் கேட்டோம். ஆர் யூ குக்குன்னு கேட்கும்போது அந்த குக் காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். அது லேட்டாக பார்ப்போம். மாடல் ஆக்சிலரி கேட்கும்போது கேன் யூ ரைட் கேட்டோம். டூ ஃபார்மில் கேட்கும்பொழுது டூ யூ ரைட் கேட்குறோம். ஹேவ் ஃபார்மில் கேட்கும்பொழுது ஹேவ் யூ ரிட்டன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஹேவ், அப்புறம் சப்ஜெக்ட்டு, அப்புறம் வெர்பு, ஹேவ் யூ ரிட்டன், ஏ லெட்டர் இதெல்லாம் வந்தோன்னா எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? போட்டாக தான் டாட்ஸ் வச்சுருந்தேன், கொஸ்டின் மார்க். இது ஹேவ் ஃபார்மை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது. ஓகேங்களா? இன்றைக்கி நான் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் நடத்துகிறேன். வை கான்ட் வி ஸ்பீக் இன் இங்கிலீஷ்? ஏன் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வி ஆர் ஃபேஸிங்? எந்த பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஓகே. எஸ் ஆர் நோ கொஸ்டினில் பொதுவாக எத்தனை ஆன்சர் சொல்லலாம்? டூ யூ ரைட் எ லெட்டர் கேட்குறேன்னு வச்சுங்களேன். நீ கடிதம் எழுதுகிறாயா? ஓகேங்களா? இதுக்கு எத்தனை ஆன்சர் வரலாம்? 3 ஆன்சர்ஸ் வரும். எஸ், ஐ ரைட் எழுதலாம். நோ, ஐ டோன்ட் ரைட் சொல்லலாம். அல்லது நோ, ஐ ரீடு சொல்லலாம்.
ஸோ ரைட்டுன்ற வெர்பு வச்சா பாசிட்டிவாக ரைட்டுன்ற வெர்பு வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். டூ யூ ரைட்டுன்னு கேட்டோம்னா நீ கடிதம் எழுதுகிறாயா, டூ யூ ரைட் எ லெட்டர் கேட்டோம்னா நீ கடிதம் எழுதுகிறாயா. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? எஸ் ஐ ரைட் எ லெட்டர், நோ ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், நோ ஐ ரீட். ஓகேங்களா? 3 ஆன்சர்ஸ் வந்துச்சு. அப்போ ரைட்டு வச்சு கேட்கும்போது கொஸ்டினுக்கு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆன்சருக்கு 3. ஸோ 4 லைன்ஸ், 4 சென்டென்சஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஒரே ஒரு வெர்பை வச்சு டூவுக்கு மட்டும் 4 எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். இது கால்குலேஷன் தான், இன்ட்ரொடக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதே கொஸ்டினை டோன்ட் யூ ரைட் எ லெட்டர், நீ கடிதம் எழுதலையா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கும் 3 ஆன்சர் சொல்லணும். எஸ் ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், ஆமாம் நான் கடிதம் எழுதவில்லை. இல்லை நான் கடிதம் எழுதுகிறேன், நோ ஐ ரைட் எ லெட்டர். ஓகேங்களா? டோன்ட் யூ ரைட் எ லெட்டர், நீ கடிதம் எழுதலையா, ஆமாம் நான் கதை எழுதுகிறேன். ஸோ ஒரு கொஸ்டின் 3 ஆன்சர். ஓகேங்களா? அப்போ எத்தனை நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? நெகட்டிவில் 4 ஸ்டேட்மெண்ட் எழுதணும், பாசிட்டிவில் 4 ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேங்களா? டூ யூ ரைட் எ லெட்டர் கேட்டால் எஸ் ஐ ரைட் எ லெட்டர், நோ ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், நோ ஐ ரைட் எ ஸ்டோரி. 4 லைன்ஸ். அதே நெகட்டிவில் கேட்டோம்னா டோன்ட் யூ ரைட் எ லெட்டர் கேட்டோம்னா எஸ் ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், நோ ஐ ரைட் எ லெட்டர், எஸ் ஐ ரைட் எ ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ ஒரு வெர்புக்கு நம்ம 8 லைன்ஸ் எழுதிட்டோம். சிம்பிளாக எவ்வளோ ஈஸின்னு சொல்கிறதுக்கு வரேன். 8 லைன்ஸ் எழுதிட்டோம். ஓகே. ப்ரோனவுன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 7 இருக்குது இல்லையா? ப்ரோனவுன்ஸ் மொத்தம் 7 இருக்குது. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த 7லேயும் கொஸ்டின் பண்ணலாம் இல்லையா? பாருங்கள். டூ ஐ ரைட் எ லெட்டர், என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேன். எஸ் ஐ ரைட் எ லெட்டர், நோ ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், நோ ஐ ரைட் எ ஸ்டோரி. 4 லைன்ஸ் முடிச்சிங்களா? அப்போது டூ வி ரைட் எ லெட்டர், எஸ் வி ரைட் எ லெட்டர், நோ வி டோன்ட் ரைட் எ லெட்டர், நோ வி ரைட் எ ஸ்டோரி. Do you write a letter? Yes, I write a letter. No, I don't write a letter. No, I write a story. I, we, you. They'll கேட்குறோம். Do they write a letter? Yes, they write a letter. No, they don't write a letter. No, they write a story. அடுத்தது ஈஷீட்டு கூட டூ போடக்கூடாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன். 3rd person சிங்குலர் வந்தால் வெர்பு கூட எஸ்ஸு அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போது டஸ் ஷி ரைட் எ லெட்டர், டஸ் ஷி ரைட் எ லெட்டர், டஸ் இட் ரைட் எ லெட்டர். ஓகேங்களா? அதுக்கும் டஸ் ஷி ரைட் எ லெட்டருக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? எஸ் ஹி ரைட்ஸ் எ லெட்டர், நோ ஹி டஸ் நாட் ரைட் எ லெட்டர், நோ ஹி ரைட்ஸ் எ ஸ்டோரி. ஓகேங்களா? அப்புறம் டஸ் ஷி ரைட் எ லெட்டர், எஸ் ஷி ரைட் எ லெட்டர், எஸ் ஷி ரைட்ஸ் எ லெட்டர், நோ ஷி டசன்ட் ரைட் எ லெட்டர், நோ ஷி ரைட்ஸ் எ ஸ்டோரி. டஸ் இட் ரைட் எ லெட்டர், எஸ் இட் ரைட்ஸ் எ லெட்டர், நோ இட் டஸ் நாட் ரைட் எ லெட்டர், நோ இட் ரைட்ஸ் எ ஸ்டோரி. ஓகேங்களா? ஒவ்வொரு டென்ஸாக நம்ம கிளியராக பார்ப்போம். இது சில எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எவ்வளோ ஈஸியாக அப்படின்னு புரியறதுக்கு தான் ஜஸ்ட்டு 10 minutes ஒரு ஷார்ட் ஃபார்ம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ ஒன்றுக்கு ஒரு வெர்புக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சொன்னோம்.
ஓகே, 56 லைன்ஸ் எழுத முடியுமா? 7 × 8 56 லைன்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு வெர்பு தான், ரைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 7 வெர்ப்ஸில் கொஸ்டின் பண்ணோம்னா 56 ஸ்டேட்மெண்ட்டை, ஐ மீன் 56 லைன்ஸ் எழுதலாம். டவுட் இருக்குங்களா? மொத்தம் நம்ம எத்தனை டென்ஸ் பார்த்துருக்கோம்? 12 டென்சஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள், ஃப்யூச்சர் சிம்பிள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ 12 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போது 56 × 12. கவனிங்க, ஒரு வெர்பில் 12 ஃபார்ம்ஸில் 7 ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணி எழுதும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் 712 லைன்ஸ், ஐ மீன் 712 ஸ்டேட்மெண்ட்ஸ் or sentences we can write. இன்னும் மாடல் ஆக்ஸிலரி வெர்பை நான் சேர்க்கலை. will would, shall should, can could, may might, must ought to 10 இருக்குது. இந்த 10லையும் கேட்கலாம் இல்லையா? will you write a letter, shall you write a letter, would you write a letter, could you write a letter, should you write a letter, இப்படிலாம் கேட்கலாம் இல்லைங்களா? அப்போது WH கொஸ்டின் இருக்குது இதுலேயே. நம்ம ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணி போட்டோம் இல்லையா? பாருங்கள், WH கொஸ்டின் வாட், வென், வேர், விச்லாம் இருக்குது இல்லையா? நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அது ஜஸ்ட்டு 5 வச்சுங்க. வாட், வென், வேர், விச், ஹவு, ஹவு மச், ஹவு லாங், ஹவு ஃபார், இப்படிலாம் இருக்குது இல்லையா? சிலதுக்கு பொருந்தும், சிலதுக்கு பொருந்தாது. அப்படி பார்த்து இந்த 5 மல்டிப்ளைஸ் பண்ணால் கூட 3000 கிட்ட வந்துச்சு. ஒரு வெர்பை வச்சு அவ்வளோ எழுத முடியுமா? அத்தனை லைன் எழுத முடியுமா? கவனித்து பாருங்கள், சொல்லிகிட்டே போகலாம். ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ஃப்யூச்சர் டென்ஸில், 12 ஃபார்ம்ஸில் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வளவு நமக்கு தெரியுது. பேசிக்காக இப்படி தான் கேட்கலாம். do you write a letter கேட்கலாம், have you written a letter கேட்கலாம், can you write a letter கேட்கலாம், are you writing a letter கேட்கலாம். அப்போ 12 ஃபார்ம்ஸும் தெரியணும். ஓகே, நாம் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸில் 12 ஃபார்ம்ஸு கிளாஸ் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு பார்ட் எடுத்திருக்கேன், அதிலையும் பாருங்கள். அப்போ தான் எப்படி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம 12 டென்ஸை 12 டேஸ் பார்க்க போகிறோம், 12 கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டென்ஸாக பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்னென்னா, நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு வெர்பை வச்சு, இப்போ நான் போட்டது எல்லாமே ஒரு வெர்பு தான், ரைட்டுன்ற வெர்பை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வெர்பை வச்சு 700, இன்னும் சொல்லப்போனால் 3000 கிட்ட எழுதலாம். நமக்கு எத்தனை வெர்பு தெரியும், அத்தனை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ thousands of lines without practice we can write, that is the matter. ஆயிரக்கணக்கான லைன்களை தவறு இல்லாமல் நம்மால் எழுத முடியும், நம்மால் பேச முடியும். அப்போது நம்ம பார்க்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது மெனி வெர்ப்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயலுக்கும் இங்கிலீஷில் என்ன வரும்? ரைட்டுனா எழுது, ஈட்டுனா சாப்பிட்டு, ஸ்லீப்னா தூங்கு, ஸ்விம்னா நீந்துன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கொஸ்டினை கேட்கலாம். அதுக்கான ஆன்சரும் எப்படி எழுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். நம்மளாலேயும் எக்கச்சக்கமாக ஃப்ரேம் பண்ண முடியும், எழுத முடியுன்றதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போது ஹவு டு ஃப்ரேம் கொஸ்டின் சொன்னேன். அப்புறம்
7 ப்ரொனவுன்ஸில் வச்சு கேட்குறது சொன்னேன். ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணால் 3 ஆன்சர், மொத்தம் 4 லைன் வரும். 7 ப்ரொனவுன்ஸ்னால் நெகட்டிவில் ஒரு 4 லைன். 8 7 × 8 56 × 12 போட்டு 712. WH கொஸ்டின் ஒரு 5 மட்டும் போட்டேன், 3000 சம்திங் வந்துடுச்சு. இது சிம்பிளான கணக்கு தான். இன்னும் அதிகமாக வரும். சரிங்களா? ஒவ்வொரு டென்ஸையாக அடுத்த கிளாஸில் எந்த டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்கணும், எந்த சமயத்தில் எந்த டென்ஸை யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு டென்ஸையும் ஒவ்வொரு கிளாஸாக அடுத்து நம்ம பார்க்குறோம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். வருகின்ற சம்மர் வெக்கேஷனை வேஸ்ட்டு பண்ணாமல் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஜூன் மந்த்துக்கு உங்கள் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸியாக வரும். ஓகேங்களா? கிராமர்லாம் நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் பாருங்கள். திரும்ப 1 by 1 நடத்துவோம். நீங்கள் அடுத்த கிளாஸ் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை தேடி பார்க்க வேண்டியது சென்டென்ஸ் பேட்டர்னை பார்த்துங்க, 12 ஃபார்ம்ஸையும் பார்த்துங்க. நான் ஒவ்வொரு ஃபார்மாக தான் பார்க்க போகிறேன். அடுத்த கிளாஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அது எப்போ யூஸ் பண்ணலாம், அதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்ற டீட்டெயில்ஸை ப்ரெசன்ட் டென்ஸில் பார்ப்போம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே நிற்குது, கிளாஸும் அப்படியே நின்றுது. இனி கிளாஸ் தொடரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்தடுத்த கிளாஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.